ஆர்டெக்கோட 2.1 ரிமோட் கிட்டோட கனெக்ஷன் டீட்டெயில் பார்த்துருவோம். இதான் வந்து பாட்டம் போர்டு. இது வந்து யூஎஸ்பி இன்னு, சப் அவுட்டு, லெஃப்ட் ரைட் அவுட்டு, இந்த மைக்ரோ ப்ராசஸர் கனெக்ஷனு, இங்கே 12 வோல்ட் சப்ளை. இது இன்புட் AX1 AX2. ப்ராசஸர் போர்டை நான் கனெக்ட் பண்ணிடுறேன். வோல்ட் சப்ளை மட்டும் கொடுத்துருக்குறேன். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இது எப்படி ஃபங்க்ஷனுங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். ஆன் பண்ணியாச்சு. இதில் ஒரு ஸ்பெஷலாக என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா, இதில் 2 என்கோடர் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறோம். 2 என்கோடர் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று வந்து மாஸ்டரில் வந்துட்டு மாஸ்டர் வால்யூமு, ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட் வால்யூமு, சப்போட வால்யூமு, பேஸு, ட்ரிபிள் இதை வந்து எல்லாமே வேரி பண்ணிக்கலாம். ரிமோட்டில் அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். என்கோடர் 2 எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து ஒரு ஆம்ப் ரெடி பண்ணோம்னாக்கா ரைட் சைடில் மாஸ்டர் என்கோடரும், லெஃப்ட் சைடில் வந்து சப்புக்காக வந்துட்டு ஒரு தனியாக ஒரு மேனுவல் கண்ட்ரோல் போடுவாங்க. அந்த மேனுவல் இல்லாமல் என்கோடர்லேயே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுத்து அதை பண்ணியிருக்கிறேன். நல்லாவே வந்திருக்குது. அந்த என்கோடர் 2 என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்லி சப்போட வால்யூமை ஏற்றி இறக்கிக்கலாம். அதில் உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து சப்பு வந்து மியூட்டுக்கு போய்டும். உங்களுக்கு அதாவது மியூட் வந்து ஆன் ஆஃப் சப்புக்கு மட்டும் உங்களுக்கு அது வந்து டிஸ்பிளேயில் 2.0 2.1ன்னு ஒரு இண்டிகேஷன் காமிக்கும். நான் அதை உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இப்போ நம்ம என்கோடர் 1ஓட ஃபங்க்ஷனை பார்ப்போம். இப்போ நம்ம வந்து வால்யூமை ஏற்றுறோம். மாஸ்டர் வால்யூமு ப்ரெஸ் பண்ணாக்கா பேஸு, ப்ரெஸ் பண்ணாக்கா ட்ரிபிளு, அடுத்தது வந்து ஃப்ரண்ட் வால்யூமு, சப்போட வால்யூமு. ஒரு என்கோடர் மட்டும் போதுன்னா நீங்கள் ஒரு என்கோடரோட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் இன்னொரு என்கோடர் வேணும், நம்ம சப்புக்காக ஒரு வால்யூமுக்கு வேணும் அப்படின்னு பண்ணிங்கனாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சப் வால்யூம் ஏறும் பாருங்கள். உங்களுக்கு சப்போட வால்யூம் ஏறி இறங்கும். உங்களுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாக்கா 2.0 அப்போ வந்து சப் வந்து மியூட்டுக்கு போய்டும். உங்களுக்கு திரும்ப ப்ரெஸ் பண்ணால் சப் ஆன் ஆகிடும். இது எல்லா ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு வந்து ரிமோட்டில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனுமே இன்புட் செலக்ட் பண்ணால் யூஎஸ்பி, AX1 AX2 யூஎஸ்பி. உங்களுக்கு இப்போ சென்டரில் வந்து 1 இருக்குது பாருங்கள். அது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வால்யூமை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். அதில் வந்து இந்த பட்டன் ஏன்னு இருக்குது பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா 2 3 4 5 இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, வால்யூமை மல்டிப்ளாக உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். வால்யூம் டக்கு டக்குன்னு ஏற்றுன்னு எனக்கு ஸ்லோவாக ஏறுது அப்படிங்கிறவங்களுக்காக அது வச்சுருக்கிறது பாருங்கள். 44 46 இது மாதிரி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. அதுக்காக வேண்டிட்டு அந்த 2.1ங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது இப்போ 2.1 சப் ஆனில் இருக்குது. இந்த பி பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா சப் வந்து மியூட்டுக்கு போய்டும். திரும்ப அதே ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா சப் ஆன் ஆகிடும். உங்களுக்கு இந்த கீழே ஆட்டோன் இருக்குது பாருங்கள். அது வந்து பேக்லைட் ஆன். அது வந்து இந்த எல்சிடியோட பேக்லைட் வந்து கண்டினியூஸாக எரிஞ்சிட்ருக்கும். உங்களுக்கு இப்போ ஆட்டோவில் போட்டிங்கனாக்கா ஒரு குறிப்பிட்ட டைம் சென்று இந்த பேக்லைட் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இதுதான் இதோட கண்டிஷன்ஸ். இதுதான் உங்களுக்கு. இதில் வந்து நான் ஒரு எல்இடி சேசஸ் சொல்லிவிட்டு ஒன்று உங்களுக்கு வந்து சொல்லியிருந்திருப்பேன். அது என்னங்கிறத நான் டெமோ காமிக்கிறப்போ உங்களுக்கு அதையும். எல்இடி சேசர் ஒன்றும் இல்லைங்க. இது அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அப்போ பண்ணலாம். இது சும்மா நான் ஒரு ட்ரையலுக்காக வேண்டிட்டு நான் பண்ணியிருக்கிறேன். இந்த பாருங்கள், ஒரு 2 2ஆக வச்சுருக்கிறேன். உங்களுக்கு 2 2ஆக 3 சேனல் உங்களுக்கு. அதுக்கு நேராக வந்து உங்களுக்கு வந்து பேரலல் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல. நான் 3 சேனல் உங்களுக்கு. ஒரு காமனு கிரவுண்டு, மற்றது 3 சேனல் உங்களுக்கு. இதோட ஃபங்க்ஷன் என்னங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் கிடையாது. தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா சுற்றி வரும். உங்களுக்கு இது இப்போ சுற்றலாமல் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு ரெட்டில் இங்கே உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு ரெட்டில் எரியும். உங்களுக்கு திரும்ப ரிவைட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணுறீங்க.
ரிவர்ஸில் சுற்றும் உங்களுக்கு. ஃபார்வர்டு பண்ணிங்கனாக்கா, அதாவது ஃபுல் பண்ணிங்கனாக்கா, வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃபார்வர்டில் சுற்றும். அதே மாதிரி இந்த என்கோடர் மாஸ்டரோட என்கோடரில் நீங்கள் வால்யூம் ஏற்றி இறக்குறீங்க, இல்லை ட்ரிபிளை ஏற்றி இறக்குறீங்க, இல்லை பேஸை ஏற்றி இறக்குறீங்க, எதை ஏற்றி இறக்குறாலும் உங்கள் ஃபங்க்ஷன் பண்ணணும். சேம் ரிமோட்டில் நீங்கள் வால்யூம் பண்ணுறீங்க, ரிவைண்ட் பண்ணுறீங்க, மைனஸ் பண்ணுறீங்க. இதுதான் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே இதில் பண்ணியிருக்கிறேன். இது வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 சேனல் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். அதுபோல் நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் இதில் அதுக்கான யூஸ் இது. இன்னும் ஒரு இந்த சாக்கெட் ஒன்று கொடுத்துருப்போம் உங்களுக்கு, சீட்டு ஒன்று. இதோட ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்கனாக்கா, மொத்தம் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்டு, ஒரு சுவிட்சுக்கு அதாவது ஸ்டாண்ட் பை சுவிட்சு, உங்களுக்கு வந்து பவர் சுவிட்சுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி, அதுக்கான சுவிட்சு இது. அடுத்த எல்இடி ஒன்று எரியுது பாருங்கள், அது வந்து பவர் அவுட்டு. அதாவது வந்து ஒரு ரிலே வழியாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரு 12 வோல்ட் கொடுத்து இதை ரெடி பண்ணிட்டீங்க. அந்த ப்ரெஸ் அதாவது ஸ்டாண்ட் பை போகும் உங்களுக்கு. இப்போ ஆன் ஆகி உங்களுக்கு வருது, ஸ்டாண்ட் பைலேருந்து ரிலீஸ் ஆகி வருது. இப்போ நீங்கள் ஆன் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த பல்பு அந்த எல்இடி வழியாக 5 வோல்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ரிலே வழியாக ட்ரைவ் பண்ணி நீங்கள் வந்து அவுட்புட் ஆம்புக்கான ட்ரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் வந்து ரிலே வழியாக ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கான அவுட்டு. அடுத்து இன்னொரு எல்இடி இது பாருங்கள், அது வந்து யூஎஸ்பி ஆக்ஸ் மோடுக்கு போகிறப்ப யூஎஸ்பி வந்து நீங்கள் ஒரு ஸ்விட்சிங் சர்க்யூட் போட்டு நீங்கள் வந்து யூஎஸ்பி வந்து ஆக்ஸ் மோடில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பாருங்கள், இப்போ வந்து ஆக்ஸ் ஒன்று போயிடுச்சு, அந்த எல்இடி ஆஃப் ஆகிடுச்சு உங்களுக்கு. திரும்ப எப்போ வந்து உங்களுக்கு யூஎஸ்பிக்கு வருதோ அப்போ தான் அந்த எல்இடி சப்ளை வந்துட்டு உங்களுக்கு வந்து யூஎஸ்பி ஆன் பண்ணி விடும். அதுக்காக அடுத்தது ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள், இது வந்து யூஎஸ்பியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஐஆர் அவுட்டு. அடுத்தது கிரவுண்டு. அவ்வளோதான் இதோட ஃபங்க்ஷன்ஸ்.